பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான டெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் கோபின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதோ கோபி நீ என் கூட தான் வரப்போற, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன் நல்லான்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுடைய ஈஸ்வரி. உடனே அம்மா அது வந்துன்னு சொல்றாங்க. இல்லை கோபி, நான் வந்து உன்னெல்லாம் தனியெல்லாம் விட மாட்டேன், போய் அந்த ராதிகா கூட கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், நான் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட போயிட்டு, பாக்கியா நான் என்னுடைய பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னு சொல்றாங்க. அத்தை ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் வந்து எதுக்காக வீட்டுக்கு வரணும், அவருடைய ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு போகட்டும்ன்றாங்க. என்னுடைய பையனை யாரை நம்பி என்னால் விட முடியாது, என்னுடைய பையனை நான் தான் கூட்டிட்டு போகுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இல்லாத நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு, என்ன சொல்ல வர, இது என் வீடு, இவரெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வரியா? நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வரல, வேற என்ன சொல்ல வர, நீ வந்து சொல்றது எல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே எழில் வந்து ஆமா பாட்டி, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அது என் அம்மாவோட வீடு தான், யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எழில் சொல்றாங்க. உடனே பாக்கியா ஏன்டா அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, அவங்க தான் ஏதோ வயசானவங்க பேசுறாங்கன்னா அதுக்கு பதிலுக்கு நீ பேசிட்டு இருக்கியா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.